ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா 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 இல்லை, நல்லா இருக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஆயிடுவேன். இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்லணுன்ட்ருக்கேன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்டீங்க அப்படின்னா, என்ன வந்து பிரகன் வந்து எப்படி வந்து இப்படி சேஞ்ச் ஆனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் வெளியே என்னையை பார்க்கும் போதுமே எல்லோரும் என்ன சொல்கிறவாங்க அப்படின்னா, பொம்பளை பிள்ளையை விட உங்களுக்கு பையன் வந்து உங்களை நல்லா கேர் பண்ணுற மாதிரி ஒரு பையன் உங்களுக்கு கிடச்சிருக்கான். பிரகன் அம்மாவை வந்து எப்போவுமே வந்து விட்டுறாதடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவனை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசுவாங்க. ஸோ தாயை பார்க்குற பிள்ளை அப்படின்னா அது எல்லாருக்குமே, எல்லா பேரண்ட்ஸுக்கும் சரி, எல்லா பிள்ளைங்களுக்கும் சரி, அக்கா தங்கச்சி மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கும். சரியா? அந்த மாதிரி தான் பழைய வீடியோஸ்லாம் பேசினா சொல்லியிருப்பான், எவ்வளோ சிஸ்டர்ஸ் எவ்வளோ இதெல்லாம் எனக்கு நிறைய கிடச்சிருக்காங்க, எனக்கு பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு நாளில் மாறக்கூடிய விஷயம் அல்ல, அப்படி தானே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா? அது என்ன, எதனால் வந்து இந்த மாற்றம், இந்த மாற்றத்திற்கான காரணம் அப்படின்னு வந்து சொல்லணும். ஏற்கனவே வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆகிப்போச்சு. நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, ஏற்கனவே நிறைய நாங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சில பேருடைய முகங்கள் ஃபேஸ்லாம் சரியில்லை, ஆக்டிவிட்டீஸும் வந்து சரி கிடையாது, உங்களை வந்து ஏமாத்துறாங்க, சேஃபாக இருங்க அப்படிம்பீங்க. பட் ஃபேமிலி அப்படின்னா நிறைய சில விஷயங்கள் வரதான் செய்யும் அப்படிங்கிறதுனால நான் அதையுமே கண்டுக்கல, அக்செப்ட் பண்ணிக்கல. ஃபஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இதில் வந்து யாரையுமே வந்து என்ன பண்ணது கிடையாது, யாரையும் வந்து அசிங்கமாவோ கேவலமாவோ பேச போகிறதே கிடையாது. என்ன நடந்தது, எப்படி வந்து மாறினாங்க, இந்த மாறின விதம் சரியா, நான் எதிர்பார்த்தது என்ன, இந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏன் அவங்களால பூர்த்தி பண்ண முடியலை, அதுக்கான விளக்கத்தை ஏன் கொடுக்க முடியலை, விளக்கத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டுட்டு வேற எதையோ ஏன் பேசிகிட்டு இருக்காங்க, சரியா? அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது. ஈஸ்டர் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சா ஈஸ்டர் அந்த டைமில் இருந்தே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இப்போ சாதாரணமாக வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் இப்போ நம்ம பேசுகிறது பிடிக்காமல் போகிறது அது வேறு விஷயம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் வந்து வர ஆரம்பிக்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒரு டைம் வந்து என் மகன் ஒரு நாள் என்கிட்டையும் வாட்ஸ்அப்பில் வந்து மோஸ்ட்லி நாங்கள் வந்து ஃபோனில் பேசுகிறத விட அவன் மெசேஜில் தான் நிறைய பேசுவான், கால் பேசுகிறத விட. சரியா? அப்போ வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கான், இனிமேல் வந்து உனக்கு போனவா போன மாதிரி தான், சரியா? போன மகா உன் மகா போன மாதிரி தான், நீ வந்து ஒரு ஜுவல்லும் ஒரு இதுவும் வாங்குறது எல்லாமே எனக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, நீ எல்லாத்தையுமே அவளுக்கு கொடுத்துருவ போல் இருக்குது. ஸோ நான் வந்து அப்படிலாம் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் நகையையோ இந்த வீட்டையோ அவளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பான். சரியா? அது வந்து சரி அவன் புரியாமல் சொல்கிறான்னு, இல்லைடா நான் எப்படினாலுமே வந்து அம்மா வந்து உனக்கு தான் தருவேன், சரியா? அவள் வந்து அங்கே இது பண்ணுறதுனால உனக்கு தருவேன். ஏன்னா இவன் மனசில் வந்து அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு எண்ணத்தையும் வந்து சிலர் வந்து விதைச்சிருக்காங்க. சரியா? அதுதான் உண்மை. ஏன்னா இவளும் வீடியோ வந்து இது எங்கள் லேண்டு எங்கள் இடம் அந்த மாதிரி அவள் வீடியோ போட்டுகிட்டே இருந்தாலும் அப்போ இவன் மனசுக்குள்ளேயும் வந்து என்ன வர ஆரம்பிச்சிட்டுன்னா, அங்கே வந்து உன் புருஷன் வந்து 2 வீடு ப்ளஸ் அந்த ராஜபிரதி எல்லாத்தையுமே வந்து அவளுக்கு கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காரு. அவள் சேஃபாக அபகரிச்சிட்டா, எல்லாத்தையுமே வந்து வாங்குறா, அந்த பத்திரத்தை வச்சுலாம் வாங்குறான்னு போட்டிருப்பாலும் இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கா. அப்போ நீ வந்து உனக்குன்னு இருக்கிற அந்த வீட்டை வந்து எனக்கு தரணும், அதே மாதிரி அவளுக்குன்னு பண்ணி வச்சிருக்க நகையும் எனக்கு தரணும்னு எனக்கு ஸ்டார்டிங்கில் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ நான் சொல்கிறேன், அதுக்காக இப்போ தர முடியாது, உனக்கு நீ பையன் அப்படிங்கிறதுனால நான் கண்டிப்பாக வந்து அந்த வீட்டை வந்து என் மனசாட்சிப்படி நான் வந்து உனக்கு என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக வந்து எழுதி வைக்கலான்னு தான் இருக்கேன். சரியா? ஆனால் நகை அப்படிங்கிறது வந்து அது கண்டிப்பாக வந்து ஒரு பொம்பளை பிள்ளை அப்படிங்கும்போது அவளுக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது உனக்கு ஒரு லைஃப் நான் ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி அவளுக்குன்னு ஒன்று வரும்போது அவளுக்குள்ள கடமையை செய்யும்போது நான் கண்டிப்பாக அவளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு வந்து நாங்கள் இந்த மாதிரியான எங்களுக்குள்ள கான்வர்சேஷன்லாம் போகுது. அதில் வந்து ஒரு பேச்சு பேசும்போது நிறைய வார்த்தைகளை வந்து அவன் தவறுதலாக வந்து இப்போல்லாம் நிறைய டைமில் அவன் விடுவான். பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் அப்படின்ன மாதிரி நானுமே வந்து அந்த வார்த்தைகளெல்லாம் ஜீரணிச்சிக்கிட்டு திருப்பி அகைன் வந்து பேசுவேன். அவனும் நான் நேற்று பேசுனது சாரி, இன்னைக்கு பேசுனது சாரின்றோம். பட் அந்த வார்த்தைகள் வந்து சாரியால் போகக்கூடிய வார்த்தைகள் அல்ல. அப்போ அடுத்த நான் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. திருப்பி வந்து ஒரு நாள் வந்து திருப்பி கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு, ஏம்மா இந்த எங்கள் வீடு பழைய வீடு கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இடிஞ்ச வீடு, அந்த வீட்டில் இருக்கும்போது மே மாதம் தானே நம்ம இடிச்சிட்டு கட்ட ஆரம்பித்தோம். அப்போ வந்து இடிஞ்ச பிறவே நான் அதில் ஒரு 4-5 மாதம் இருந்திருக்கேன். நான் வந்து அங்கே வாரேன் பாப்பா கூட்டிகிட்டு, உன்ட்ட வந்து முக்கியமாக ஒரு கதை பேசணும் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வாரான். பாப்பாக்கு இட்லி வாங்கினா நான் பாப்பாக்கு இட்லி வாங்கி சரித்திரக்கெல்லாம் ஊட்டிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து இவன் நைஸாக வந்து பேச்ச ஆரம்பிக்கான். சரியா? என்ன ஆரம்பிக்கான் அப்படின்னா, எங்கள் மாமியார் வீட்டு சைடு வந்து நான் வந்து ஒரு வீடு வந்து பார்த்துருக்கேன், 60 லட்ச ரூபா அந்த வீடு,
நீ வந்து எனக்கு வந்து நான் ஒரு லோன் போட போகிறேன், அந்த லோனுக்கு வந்து நீ எனக்கு வந்து கையெழுத்து போட்டு தந்துட்டு அதுக்கப்புறம் காணாததுக்கு வந்து நீ என்ன பண்ணு அப்படின்னா, நீ வச்சிருக்கல நகை அதில் ஒரு பாதி நகையை வந்து எனக்கு என்ன பண்ணு, ஈடு வச்சு கொடுன்னு ஃபஸ்ட்டு கேட்டான். அப்போ ஈடு வச்சு கொடுத்தா திருப்பி யார் வந்து காசு வச்சு அடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கேன். சரியா அப்படின்னு கேட்கேன். இல்லை நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுவேன், இல்லை அது வட்டி கிட்டியுமா ஆயிரும், வைக்க முடியாது. அப்போ ஏன் அவளுக்கு எதுக்கு ஓடி போனவா மாதிரியே இருக்கட்டும், இப்போ இதில் வந்து எந்த இதுவும் கிடையாது, எந்த இதுக்காக நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சரியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அப்படி சொன்னோன்னே அப்போ நான் சொல்கிறேன், நகையை வந்து விற்றுருங்க பாதியை, நகையை விற்றா திருப்பி வாங்க முடியாது, நான் ஒன்று ஒன்றா பார்த்து சேர்த்து ஆசையாக வாங்கியிருக்கேன், ஸோ அதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை. அந்த பிள்ளைக்கு இட்லி கொடுக்காமையுமே என்ன பண்ணிட்டான்னா அதோட விட்டுட்டு அந்தால தரவிக்குளத்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து காண்டாக்டே கொஞ்ச நாளாக 1 வாரம் 10 நாள் இல்லை. திருப்பி நீங்கள் வந்து வீடியோவில் யாராவது என்ன பண்ணிடுவீங்க, தேடிடுவீங்க, அம்மாவை யார் அப்படின்னு கேட்டோன்னா திருப்பி என்ன பண்ணுவோம், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது வாம்மா நான் இப்போ வந்து ஒரு 6 மந்த்தாகவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே தான் ரெகுலராக வர வைக்க இருப்பேன். பழைய வீட்டில் சின்ன பிள்ளையில பாப்பா சரித்திரா பாப்பா இருக்கிறனால அவளுக்கு வந்து ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அவளை வந்து பால் அந்த புட்டி பால் ஊட்டி வளர்க்கணும் அப்படிங்கிறனால பிள்ளைக்காக வந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், இவன் என்ன பேசினாலும் நானும் அதை அக்செப்ட் பண்ணி மறந்து நான் வந்து அங்கே இருந்தேன், நம்ம பிள்ளை தானே சரித்து பாப்புக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து திருப்பி கொஞ்சம் என்கிட்ட சண்டை போட்டு போய் என்கிட்ட பேசாமல் தான் இருக்கான். சரித்திரா பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது வந்துச்சு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு 2வது நாளே எப்போ பார்க்க போகிறேன், ஏன்னா பயங்கரமாக பேசியிருந்தான், இருந்தாலும் அவளுக்காண்டி நான் போகணுன்னு நான் போகிறேன். அப்போமா ஹாஸ்பிட்டலில் வச்சு என்கிட்ட வந்து மூஞ்ச காட்டிட்டு தான் இருந்தான். அப்போமா நான் வந்து சொல்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு நான் அவனை புரிய வச்சேன், 60 லட்ச ரூபா லோன் போட்டால் எத்தனை லட்ச ரூபா, எவ்வளோ 1000 ரூபா மாதம் கட்ட வேண்டி இருக்கும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுவாங்க, அது அவன் ப்ரைவேட் ஒரு இதில் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான், அதுக்கு போடுவாங்க, அதுக்கு நான் வேற கையெழுத்து போடணும், உனக்கு என்ன வருமானம் வருது, இந்த யூடியூப்பை நம்பி தான் நீ இருக்கு அப்படி தானே, 1 மாதம் வரும் 1 மாதம் வராது கம்மி, இந்த மாதிரி போகும்போது எல்லா காலமும் உங்களை எல்லாரையும் பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கிற சமயத்தில் கிடைக்கிற காசை நீ வந்து சேவ் பண்ணணும், பொம்பளை பிள்ளை வேற இருக்கு, இந்த நோயின் வந்தால் 25,000 30,000 போயிருது சரியா, அதனால நீ இதை பண்ணாத, இப்போ வேண்டாம், நான் லோன் போட்டு நான் தான் தறிகுளத்து வீட கட்டுறதா இருக்கேன்ல, அப்புறம் என்ன, அதுதான் உனக்கு தானே தரப்போகிறேன் அப்படின்னு நான் வந்து அவனை சொல்லி அவனை அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வச்சு புரிய வச்சேன். அவனுமே புரிஞ்சிட்டான் சரியா, இப்படி தான் புரிஞ்சுக்குவான். என்ன வருமானம் வருது, இந்த யூடியூப்பை நம்பி தான் நீ இருக்கு அப்படி தானே, 1 மாதம் வரும் 1 மாதம் வராது கம்மி, இந்த மாதிரி போகும்போது எல்லா காலமும் உங்களை எல்லாரையும் பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கிற சமயத்தில் கிடைக்கிற காசை நீ வந்து சேவ் பண்ணணும், பொம்பளை பிள்ளை வேற இருக்கு, இந்த நோயின் வந்தால் 25,000 30,000 போயிருது சரியா, அதனால நீ இதை பண்ணாத, இப்போ வேண்டாம், நான் லோன் போட்டு நான் தான் தறிகுளத்து வீட கட்டுறதா இருக்கேன்ல, அப்புறம் என்ன, அதுதான் உனக்கு தானே தரப்போகிறேன் அப்படின்னு நான் வந்து அவனை சொல்லி அவனை அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வச்சு புரிய வச்சேன். அவனுமே புரிஞ்சிட்டான் சரியா, இப்படி தான் புரிஞ்சுக்குவான். திருப்பி வந்து அதுக்கு அடுத்த பிறகு மறுபடியும் என்ன ஆரம்பிப்பான், கார் பிரச்சனைக்கு வந்துட்டான். வீடு பிரச்சனை எப்போ ஒரு 2 மாதமாக மெசேஜில் போடுறதும் சண்டை போடுறதும், அதுக்கப்புறம் எங்களை மட்டும் நானும் அவனும் சண்டை போட்டால் அந்த சண்டையை மட்டும் சும்மா விடுவானா, உடனே வந்து இவளை தான் இழுப்பான், ஏன் அவளால் அந்த இதுன்னு. அப்போ எனக்கு கோவம் வரும், அந்த கதையை நீ பேசாத, அப்போ நீ இப்படியான நம்ம ஒரு சில கதைகள் பேச வேண்டியிருக்கும். உடனே என்ன பண்ணுவான், வாட்ஸ்அப்பில் உள்ள மெசேஜை பூராமே அப்படியே போய் வயிறு ஊதிக்கிட்டு எல்லார்ட்டையும் என்ன பண்ணிடுறது, காமிச்சிடுறது சரியா. அப்போது பாதி பிரச்சனைக்கு இவனுக்கு வரணும் சரியா. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து நன்றி மறப்பது, அதாவது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தில் மானப்பிரிது அப்படிம்பாங்க. அப்போது ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உதவி நம்மளுக்கு செஞ்சுருக்காங்க, நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு அழகான ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்காங்க. அம்மாவுக்கும் பையனுக்கும் சண்டை இருக்குன்னா ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரிலாம் ஒரு தாயை வந்து பேசாது அப்படிங்கணும். ஏன்னா தாயை வந்து இந்த மாதிரி பேசுகிற பையன் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து பொண்டாட்டியை கடைசி வரைக்கும் நல்லா வச்சிருப்பான், வைக்க மாட்டான். நல்லா வச்சிருப்பான் மீன்ஸ் எப்படின்னா இருப்பாங்க. இதே வார்த்தையை வந்து தாய் கேட்டுட்டு இருக்க மாதிரி எந்த ஒய்ஃபும் அது இந்த காலத்தில் கேட்கவே மாட்டான். அந்த அளவுக்கு தேக்கா மூ அப்படி பயங்கரமான வார்த்தைகள் எல்லாமே. ஏன்னா இப்போ ஆடியவே இருக்காங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு ஸ்டோரி போடுறதெல்லாம் பெருசு கிடையாது. ஒரு எப்பேற்பட்ட தாயாகவே இருந்தாலும் வந்து அந்த தாயை எந்த பிள்ளையும் அப்படி பேசாது நான் பார்த்த வரைக்கும் சரியா. ஒரு ஈன ஜென்மம் ஈனப்பிறவியாக இருந்தால் தான் அப்படி பேசணும்னா உனக்காகவே இருந்து என் கஷ்ட காலத்துலையுமே உனக்குன்னு ஒரு அழகான லைஃப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவ்வளோக்குலாம் நான் பண்ணியிருக்கேன், இருந்து நீ இப்படி பண்ணிட்டேன். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, 2வது வந்து என்ன கேட்க, கார் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஸோ கார் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அடுத்து என்ன பண்ணுறான்னா, கார் வந்து லோனு வாங்கித்தா அப்படின்னு கேட்கான். நான் அப்பவும் வந்து என்ன பண்ணுறேன், இல்லைடா வேண்டாம், நம்ம கார் நல்ல கார், எங்கள் கார் ஹோண்டா மெஸ் காரை பார்த்தீங்கன்னா அது பழைய காரே கிடையாது, புது காரு. பட் அதில் என்ன பிரச்சனை ஆகி போச்சு தெரியுமா அவங்களுக்கு,
அந்த கார் வந்து நேம் வந்து யார் பேரில் இருக்குன்னா என் பேரில் இருக்குது. அப்போ சில பேருக்கு அது என்னவாயிட்டு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு தேவையில்லாததுக்கு போகும்போது இந்த மாதிரி என் காரை விடு இதான் நம்ம சொல்லுவோம்ல. அப்போது இது வந்து அம்மாக்காரி பேரில் இருக்கிறதுனால தானே அம்மாக்காரி காருன்னு இருக்குது ஜெயஸ்ரதின்னு எழுதி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ அந்த கார்லேயும் ஜெயஸ்ரதி என் பேர் போட்டிருக்கான், அது வந்து வேறு சரியா. அப்போது அம்மாக்காரி பேரில் போட்டிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம புருஷன் பேரில் வாங்கினா நம்ம காரன்னு நம்ம இதாக சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதால் அவனுக்கு இப்போ ஒரு 16 லட்ச ரூபா கடன், கையில் இருந்த காசு 16 லட்ச ரூபா லோனு. சுற்றி ஒரு இடத்துலையா இது பண்ணுறான். அவங்க கொடுக்கவே மாட்டேன்னாங்க. எத்தனை கோடி ரூபா நீ யூடியூப்பில் சம்பாதிச்சாலும் ஒருத்தவங்களுடைய சிக்னேச்சர் சைனு, ஒரு நல்ல வேலை பார்க்கணுடைய சைன் இல்லைன்னா நான் போட மாட்டேங்காங்க. அதுக்கு டார்ச்சர் 2 மாதமாக அதுக்கு டார்ச்சர். அப்பவும் நான் என்ன சொல்கிறேன், வீட்டு லோன் போகுது, வீட்டு லோன் நம்ம கட்டணும், மே மாதம் வீடு ஆரம்பிக்கணும், அப்போ அதுக்கு வேறு 40 லட்ச ரூபா நம்ம போட வேண்டியிருக்கு லோனு. எல்லோரும் வந்து இதில்ங்க எவ்வளோ லோன் போடணும், அப்போ நான் அதுக்கு கட்டணும். ஏற்கனவே அந்த பழைய வீடு கட்டினதுக்கு தாளம்தனாரில் வந்து ரீனோவேஷன் பண்ணதுக்கு 15 லட்ச ரூபா அதுக்கு நான் போட்டு கொடுத்தேன். அதுக்கு மந்த்லி 28,000 கட்டியிருக்கேன். இப்போ இந்த ஹோம் லோன் வந்து போட்டிருக்கேன் சரியா. ஹோம் லோன் 35 அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஆனால் கூட தான் வரும் அந்த இது. அப்போ இவ்வளோ சேர்ந்தே 60 lakhs வந்து நான் வந்து லோன் போட்டிருக்கேன். அப்போ மந்த்லி நான் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும். திருப்பி எனக்கு 2 வண்டிக்கும் பெட்ரோலு, திருப்பி பஸ்ஸுக்கு, அப்புறம் ஏன் சாப்பாட்டுக்கு, ஏன் நோய்க்கு 5 பைசா கூட என் பையன்ட்ட நான் இது வரைக்கும் எதுக்குமே வாங்க மாட்டேன், வைக்க மாட்டேன். நான் தான் இதுலையுமே இது பண்ணி எல்லாருக்கும் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அது வந்து நம்ம சொல்லி காமிச்சா அது என்னமோ சொல்லி காமிக்காங்க. வரும் சிச்சுவேஷன் வந்து நான் நினைக்கல, நன்றி மறப்பது நன்றென்று அப்படிக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை வந்து சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரிலாம் உன்னைய பார்த்தேன், இந்த மாதிரிலாம் நீ வந்து பேச விடுறியே அப்படின்னு சொல்லிட்டு நான் நேருக்கு நேரம் இப்பவும் சொல்கிறேன். அவளையும் சரி அவன் குடும்பத்தை சார்ந்தவங்களையும் சரி யாரையுமே வந்து நான் நேருக்கு நேர் பேசியிருக்கவே மாட்டேன். எனக்கும் இவனுக்கும் கான்வர்சேஷன் நடக்கும், அதில் உள்ளதை இவன் சொல்லி இது பண்ணுவான். அதை மீறி அது என்கிட்ட பேசும்போது நிறைய நேரம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சண்டைலாம் வாக்குவாதங்கள்லாம் வந்திருக்கும். இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட நான் வந்து இந்த வீம்பில் ஒரு மாமியாக்காரி இருப்பாள் இருக்கவே மாட்டேன். இறங்கி திருப்பி எவ்வளோ நாளும் அந்த நேமை சொல்லி அம்மா அம்மான்னு சொல்லி நான் பேச தான் செய்வேன். வழியே திருப்பி நான் அந்த வீட்டுக்கு போயிருக்க தான் செய்கிறேன். ஸோ 2வது காருக்கு லோன் பண்ணி என்னை அவ்வளோக்குள்ள ஒரு டார்ச்சர் நடந்துச்சு. அதுக்கப்புறமும் நான் என்ன பண்ணேன், சரி முடியாதுன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு இருந்தேன். இங்கேயுமே அப்போ 2வது டைம் அந்த கோயிலுக்கெலாம் நாங்கள் சேர்கிற டைம் வந்துச்சா, ஏப்ரல் மாதம் அந்த நேரங்களில் நாங்கள் சேர்கிற மாதிரி இருந்தோமா. அப்போ எங்கள் வீட்டுக்காரருன்னு சொன்னார், என் மகளும் எம்மா நீ மட்டும் காருக்கு சைன் பண்ணிடாத அப்படின்னாங்க. திருப்பி நான் வந்து மறுபடி எல்லாரும் இவன் வீட்டம்மாவும் சொல்கிறா இந்த ஒன்றையும் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனேவும் சரி எல்லாரும் கேட்காங்களேன்னு சொல்லிட்டு 16 லட்சத்துக்கு நான் போய் அன்னைக்கு கையெழுத்து போட்டு எல்லாம் கொடுத்தும் அன்னைக்கு ஒரு காப்பி கூட எனக்கு இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது நம்ம வெளியே, அந்த மாதிரி இருந்துச்சு. போட்டு கொடுத்து நான் திருப்பி காரை வாங்க வச்சேன். அதுலேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கார் வீடியோவில் வந்து ரதியம்மாவை வந்து இது பண்ணாங்கன்னு. அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது நான் சொல்கிறேன், ஜெயஸ்ரதி அம்மா ஐடியையும் அவன் தான் அவனுடைய அக்கௌண்ட்டு எல்லாமே அவன் இதில் தான் இணைச்சி வச்சுருக்கான். ஜெயஸ்ரதி 29 இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டும் நீங்கள் வந்து எப்பவும் என்னையை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னா நான் பண்ணுற ஒரு மெசேஜும் அவனுக்கு தெரியும் சரியா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூடியூப்லையும் போடுற மெசேஜும் அவனுக்கு தெரியும். தேவையில்லாமல் மெசேஜ் போட்டிங்கன்னா டெலிட்டும் பண்ணுவான். கமெண்ட் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணி வைப்பாங்க. வேண்டான்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி வந்து அந்த கமெண்டர்ஸ்க்கு வந்து திட்டி கூட போடுவான். பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். என் கமெண்டை ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். யாரும் திட்டி போடி ஏசி போடி எதுவும் போடு நான் போயிட்டே இருப்பேன் சரியா. இந்த மாதிரி பொசுங்கல்கள் வந்து கொண்டே நிறைய இருந்துச்சு. இதுலேயே வந்து எங்களுக்குள்ளே என்னவாக ஆரம்பிச்சிச்சுன்னா கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிட்டு எல்லாமே மணி ப்ராப்ளத்தில் தான் சரியா. அப்போது நான் சிந்திக்க ஆரம்பிக்க இவ்வளோ இருந்தும் நான் பாப்பாவுக்கு 2.5 பவுனில் செயின், திருப்பி பாப்பாவுக்கு இதுக்கு பர்த்டேக்கு தான் வளையல், ஞானஸ்தானத்துக்கு எல்லாமே வந்து நான் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் வந்து பிள்ளைக்கு என்ன தான் பண்ணேன், மனசார தான் நான் பண்ணினேன். ஒரு தடவையும் நடந்த இன்சல்ட்டுகள் இந்த மாதிரி பேச்சுகள் வந்தாலும் இவ்வளோக்குள்ளே நான் வச்சுருக்கும் போது என் மேலேயே ஒரு சில தவறுகள் நான் எதிர்த்து பேசியிருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னை இந்த அளவுக்கு வார்த்தைகள் வீசி பேசவோ என்னை வெறுக்கிறதுக்கோ என்ன ரீசன் வந்து அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. பட் இதுதான் எங்களுக்குள்ள காரணம். இதுக்கு அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்படியே வந்துகிட்டு இருக்கா, டெய்லி இப்படியே வந்துட்டு இருக்கு. இதுலேயே பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போது நான் அப்படியே வந்து நிறைய குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தது. அடிக்கடி காரை எடுத்துகிட்டு வந்து போகிறது. அப்போ நான் பேச ஆரம்பிப்பேன். திருப்பி என்னோட கார் அதுக்கு என்ன நடந்துச்சு சரியா, இது எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு வந்து அவங்க எப்போ சேர்ந்தாங்க, என்கிட்ட எப்போ என்ன சொன்னாங்க, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ நான் தாய் என்ன லெவலில் இருக்கேன், அவங்க வீடியோ வந்து எப்படி மறுபடியும் மாற்றி அம்மா அப்பா ஹாப்பி, என்ன ஹாப்பி மீன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.